சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் அவர் பேசி வருகிறார். பார்க்கலாம். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தலைவருக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த அரசு, பாஜக அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். 100 விழுக்காடு இந்திய ஒன்றிய அரசே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 125 நாள் வேலையை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி 2026 நாம் எதிர்கொள்ளவிருக்கிற சட்டப்புதுவை பேரவை பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. வழக்கமான தேர்தல் அல்ல. இதுவரையில் நாம் சந்தித்த தேர்தல்களை விட மிகவும் ஆபத்தான ஒரு தேர்தல். மிகவும் கவனத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல். மிகுந்த எச்சரிக்கையோடு களம் காண வேண்டிய தேர்தல். தளபதி முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த கூட்டணி உற்ற துணையாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதைவிட நாம் மக்களிடத்திலே வெகுவாக போய் இந்த கும்பலின் சூது, சூழ்ச்சி, இவர்களின் சதி திட்டம். இப்ப வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன், அதை சொல்லி முடிக்கிறேன். 2 பேர் கார்ல இருந்து இறங்குறான். கிறிஸ்துமஸ் விழாவுக்காக கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பிளாட்ஃபார்ம்ல. ஏழை எளிய மக்கள் ஏதோ அதை வித்தா 10 ரூபாய் காசு லாபம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் கிறித்தவர்களா இல்லையா தெரியாது. 4 பேர் இறங்கி குண்டர்கள் மிரட்டுறான். இது இந்து ராஷ்டிரம், இங்க கிறிஸ்தவ பொருள் விற்க கூடாது. இந்தியில அது தமிழ்ல போட்டிருக்காங்க. என்ன நடக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே தலை தூக்குகிறது? தமிழ்நாட்டிலே அவர்கள் வேரூன்றினால் என்ன ஆகும்? அவர்கள் வலிமை பெற்றால் என்ன ஆகும்? பெரியாரை இடித்தும் பழித்தும் பேசுகிற கும்பலின் துணையோடு இங்கே அவர்கள் காலூன்ற பார்க்கிறார்கள், வேரூன்ற பார்க்கிறார்கள். பெரியார் திராவிடர் கழகத்திற்கு மட்டுமல்ல, பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, பெரியார் திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர், ஒரு மாமனிதர். வடமொழியிலே மகாத்மா என்றால் தமிழிலே பெரியார். இவரும் மகாத்மா தான். மகா என்றால் பெரியார், ஆத்மா என்றால் பெரிய ஆள் என்றுதான் பொருள். பெரிய ஆள் என்பதுதான் இருவிகுதியோடு பெரியார் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய மகாத்மா தந்தை பெரியாரின் அரசியலை யார் சீண்டினாலும் வீழ்த்த நினைத்தாலும் அதை எதிர்த்து போரிடுவதுதான் நம்முடைய உண்மையான போராட்டம். இந்த தேர்தல் இடையிலே வருகிற நாம் சந்திக்கிற ஒரு களம், அவ்வளவுதான். இங்கே பாசிச சக்திகளுக்கு, சனாதன சக்திகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி, மேலும் தமிழ்நாடு அரசு உரிய, அதாவது காந்தியடிகளின் பெயரை அதே பெயரில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திராவிட பேராசிரியர் சுபகீர் அவர்கள். 100 நாள் வேலை திட்ட விவகாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தமிழகம் எங்கும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இதில் பேசி முடித்திருக்கிறார். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நாம் அணுக வேண்டியது. இதுவரை நடைபெற்ற தேர்தல்கள் போல அல்ல, மிகவும் ஆபத்தான தேர்தல் என்பதாக அவர் பேசியிருக்கிறார். மேலும் மத்திய அரசு மாநில அரசு மீது நிதிச்சுமையை திணிக்கிறது என்று கண்டனத்தை முன்வைத்து அவர் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம்.